மிஸ்டர் தாமரை செல்வன், இந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஐயா, இந்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான சாட்சி வந்திருக்கிறாங்க. அவங்கள நீங்க விசாரிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெர்மிஷன் கிராண்டட். பொன்னாத்தால் பொன்னாத்தால் பொன்னாத்தால். என்ன பண்ண போறாங்களோ? கடவுள் சாட்சியாக கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்னம்மா? பொன்னாத்தாள். உங்களோட கணவர் பேர்? நாச்சமுத்து கவுண்டு. அதோ அங்க நிக்கிறார், அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் பெத்து வளர்த்த மகன். எனக்கு தெரியாமலே இருக்கும். அப்புறம் என்ன பரிசுல? பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? அது வந்து சாமி, எம்புட வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த சீமையில என் ஜாதி பசங்க ஒத்தனை இல்லைங்களே. ஆமாமா, நீ தான் திறக்கிட்ட. அலுங்காப்புல 100 ஏக்கரை புடுங்கிட்டிய. சாமி, நான் அங்க பொடுங்கினேன். உங்களுக்கே தெரியும், துரைதான் வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரே. அதனாலதான் நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. அப்புறம் என்ன, உன் பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியதானே? எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்களா? ஆமா. யாருங்க? நான் தான். ஐயோ ஏண்டா, உன் பொண்ணை கட்டிக்க எனக்கு தகுதி இல்லையா? சாமி, என் சாதி என்ன, உங்க சாதி என்னங்க? ஜாதி என்னடா ஜாதி? எனக்கு ஒரே பொண்ணு, அவளும் கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட போயிட்டா. நான் ஒண்டி கட்டேன், அதான் உன் பொண்ணை கட்டேன். இந்த வயசுல எனக்கும் ஒரு ஆதரவா இருக்கும், உனக்கும் சோம குறைஞ்ச மாதிரி இருக்கும். சாமி, கொஞ்சம் யோசிக்கணுமுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமுங்க. யார் அவன் பைத்தியக்கார பைய? இதுல பொண்டாட்டிட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என்ன தெரிந்தாலும் பொண்ணை பெத்தவ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டா நல்லா இருக்குங்கிற. சரி, கேட்டுட்டு நல்ல பதிலா சொல்லு. சரி சாமி, நான் வரணுங்க. என்னங்க சாமி, அந்த சாதியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு? ஏய், மணியக்காரன் குடுமி சும்மா ஆடாது. இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் அதிகமான சொத்து அவனுக்கு தான் இருக்கு. அவனுக்கு ஆம்பளை வாரிசு இல்ல. பொன்னாத்தாவை கட்டிக்கிட்டா சொத்து பூரா எனக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்ல, பொன்னாத்தா மாதிரி ஒரு அழகானவ இந்த சீமையிலே இல்ல. பெரிய மனுஷன் பொண்ண கேக்குறாரு, சரின்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு போய் என்ன கேட்கணுங்களா? அது இல்ல, 2ஆம் கல்யாணம். மணியக்காருக்கும் வயசாகி போச்சு, அதான் யோசனை பண்றேன். அட சும்மா இருங்க. ஆளு வாட்ட சாட்டமா மைனர் மாதிரி தானே இருக்காரு. வயசு என்ன வயசு? நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா நம்ம சாதியே மாறி மணியக்கார ஆத்தா ஆயிடுவா. என்ன நான் சொல்றது சரிதானுங்களே? உங்க அப்பன் பண்ண வேலையை பாத்தியா? சாக போற காலத்துல இந்த வயசுல அவனுக்கு கல்யாணம் கேக்குதா? ஏன் இப்படி தாம் தூம்னு குதிக்கிறீங்க? வயசான காலத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஊருக்கு ஒப்பாட்டி வச்சுக்குவாங்க. எங்க அப்பா கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டாரு. அப்பனுக்கு வக்காலத்தா? உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டதே உங்க அப்பனுடைய சொத்துக்கு தாண்டி. வாரிசு இரிசுன்னு ஏதாவது வந்துச்சு, உங்க அப்பனு இருக்க மாட்டான், அந்த வாரிசு இருக்காது. உங்க அப்பன்ட்ட சொல்லி வை. ஐயா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க. ஐயா, பெரிய மணிக்காருக்கு மகன் பிறந்திருக்காங்க. மகனா? ஆமாங்க. எம்மன் பிறந்திருக்காண்டா.
வருஷமா என் மகனை வளர்த்து இந்த ஆளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு அரசம்பாளையத்துக்கு என் மகனை அமுச்சு வச்சேன். மதுரை வீரன் நில சம்பந்தமா அந்த பத்திரத்தை பார்த்து எனக்கு நல்ல முடிவு சொல்லணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சாட்சியை விசாரித்ததன் பேரில் சந்தேகத்துக்கிடமின்றி மதுரை வீரன் கோவிலும் அதை சுற்றியுள்ள 100 ஏக்கர் நிலமும் பொன்னாத்தாளுக்கும் அவருடைய ஒரே வாரிசான தாமரை செல்வனுக்கும் சொந்தமென இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பெரிய மணியக்காரரான நாச்சிமுத்து கவுண்டரையும் அவருடைய 2வது மனைவியான பொன்னாத்தாளின் தகப்பனார் பாட்டப்பனையும் சந்தேகத்துக்கிடமின்றி கொலை செய்தவர் சின்னமணியக்காரரான சுப்பராய கவுண்டர் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. எனவே சுப்பராய கவுண்டரை கைது செய்து விசாரணை நடத்தும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 30 வருஷத்துக்கு முன்னால இவர் மாமனாரை இவரே கொன்னாரே, ஏன்? எல்லாம் நம்ம சாதி சனத்துக்காகத்தான். வயசான காலத்துல ஒரு ஈன சாதி பையமான கல்யாணம் பண்ணி நம்ம கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சான். அதுக்கு அவமான சின்னமா ஒரு வாரிசும் பிறந்துச்சு. அந்த வாரிசு வளர்ந்து பெரியாளாச்சுன்னா அது எந்த சாதி பேரை சொல்லும்? அது எந்த வயித்துல பிறந்தது? அதையும் கொல்லத்தான் நினைச்சேன். ஆனா அது தப்புச்சு. இன்னைக்கு நமக்கெல்லாம் எவனா வந்து நிக்குது. இப்ப மட்டும் என்ன வாழுது? கோர்ட்டு தீர்ப்பு அவன் பக்கம் சாதகமாயிடுச்சு. அவன் இப்ப ஊருக்குள்ள வரப்போறான். நம்ம எல்லாம் ஊரை விட்டு துரத்த போறான் பாருங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே கூடாது. அப்படின்னா என்னதான் முடிவெடுக்கலாங்கிறீங்க? ஐயா முடிவெடுத்தா அதை செஞ்சிருவீங்களா? அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு கழுத்துல நம்ம வீச்சருவா இறங்கணும். இந்த ஊருக்குள்ள அவனுக்கு சாதி பேரை சொல்றதுக்கு ஒரு ஈ எறும்பு கூட இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? உங்க அப்பனையே கொலை செஞ்ச ஒரு கொலைகாரன் கூட இத்தனை வருஷமா நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கியே, உன் மனசு என்ன கல்லா? என்னைக்கு தாத்தாவை கொன்னானோ அன்னைக்கே உன் புருஷனை நீ விஷம் வச்சு கொண்டு இருந்தா அப்ப நீ பொம்பளை. ஆமாண்டி, நான் பொண்ணா பிறந்ததுனாலதான் எதுவுமே பேச முடியல. இந்த மண்ணுல பிறந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் இத ஒண்ணு கழுத்துல கட்டி நம்மள எல்லாம் பேச முடியாம பண்ணிடுறாங்க. இத்தனை வருஷத்துல உங்க அப்பனோட நான் பேசி சிரிச்சு நீ பாத்திருக்கியாடி. அது உன் தலைவிதி, நீ இருக்கிற. ஆனா இந்த நரகத்துல இனி நான் இருக்க முடியாது. நான் போறேன். எங்கடி போற? தாமரை கிட்ட போறேன். வா போலாம். வாசப்படியை தாண்டினா இவர் காலை வெட்ட சொல்லி ஐயா சொல்லிருக்காரு. இனிமே எந்த சக்தியாலும் எங்களை தடுக்க முடியாது. தானே தன்னே தந்தாதானே ஏதானென்ன தன்னே தந்தாதானே தந்தானே தானே நன்னே தானே தந்தே நானே நன்னே. முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்க மண்ணுக்கு வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதுரை வீரன் அருள்தாம்மா. இந்த மதுரை வீரன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாம்மா. பூசாரி மகனை வெட்டுங்கடா. நில்லுங்கடா நில்லுங்கடா. எதுக்குடா நான் வெட்டணும்னு சொல்றீங்க? மாடா பசங்களா, எங்க அம்மா இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்ச இந்த நாள்ல இருந்து இந்த ஊர்ல தாழ்ந்தவனும் இல்ல வசந்தவனும் இல்ல, எல்லாரும் சமம்னு கொண்டாடுவோம். அந்த பொண்ணு காலத்துல அவனை தாலி கட்ட சொல்லுவோம்டா. வாப்பா மணியரசு. இருட்டத்துக்குள்ள தாலியை கட்ட வாப்பா. வா சீக்கிரம்.